பேஷண்ட் இந்த டேப்லெட் வந்து சாப்பிட்டாக்க அது நார்மல் டெலிவரி ஆகாது, உங்களுக்கு மேக்ஸிமம் சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. அதனால தான் நான் இதுக்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஹார்ட் பேஷண்ட்ன்றதால எனக்கு நார்மல் டெலிவரி ஆனா மட்டும் தான் இதை நம்புவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு, அதனால நான் இதை நம்புறேன், இதுவே எல்லாருக்கும் சொல்லுவேன். 255 2 kg என் பேர் வந்து அம்மு. நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன். இவங்க வந்து எங்க மச்சினர். நான் வந்து இந்த மாத்திரை நான் சாப்பிடவே மாட்டேன். நான் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், என் குழந்தைக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 months வரையும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. அதுக்கு மேல நான் என்னாலே வந்து இது பண்ண முடியல. பாப்பா வெயிட் அதிகமாக எனக்கு வந்து நிறைய பேக் பெயின், அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, என் டேப்லெட்டை சாப்பிட்டு பாருங்க, 1 வாரம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க நல்லா விட்டுருங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி இவ்வளவு சொல்றாரே, சரி நம்ம சாப்பிட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு 2 months ஒரு 2 weeks தான் சாப்பிட்டுருப்பேன். அதுக்குள்ளே எனக்கு ஓரளவு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சு. எல்லாம் சொன்னாங்க அது உடம்புல ஊர்னாதான் நல்லா சேஞ்ச் தெரியும்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, எனக்கு 2 வாரத்திலே நல்ல சேஞ்ச் தெரிஞ்சு என்னால வந்து எல்லாமே எல்லாம் வேலையும் செய்ய முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டேப்லெட் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டா விட்டுட்டா என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 வாரம் அந்த மாதிரி டேப்லெட் காலேஜ்னா வாங்கிட்டு வந்து கொடுக்க ஒரு 2 நாள் 3 நாள் லேட் ஆனா கூட அந்த மாதிரி திரும்ப வழி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்க உங்க டேப்லெட் வந்து உண்மைன்னு சொன்னா இது நார்மல் டெலிவரி ஆனா மட்டும் உங்க டேப்லெட்டை நான் நம்புவேன், அது வரைக்கும் அந்த டேப்லெட் வந்து நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னா நீங்க நம்புங்க, நீங்க நார்மல் டெலிவரி ஆனா மட்டும் நம்புங்க, இல்ல நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி அதே மாதிரிதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆனப்புறம் அவங்க இன்னொருத்தர் கன்சீவா இருக்காங்க, இவங்க நம்ப மாட்டேன்றாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதான் நம்புவாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தர் நான் சொன்ன அப்புறம் அவங்க அதே மாதிரி நம்பி அவங்களும் போட்டு எனக்கு அதே மாதிரி ரிசல்ட் சொன்னாங்க. நீங்க சொன்னவாதான் எனக்கும் இருக்கு, நான் போட்ட அப்புறம் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டேப்லெட் எடுத்து நான் சாப்பிட்டேன். இதுக்கு மேல நானும் பிசினஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன், பார்க்கலாம் எல்லாருக்கும்.